வணக்கம். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் நகரமன்ற தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு நாளை முதல் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து புதுவை நகராட்சி ஆணையர் அழகிரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை நகராட்சிக்கு உட்பட்ட 42 வார்டுகளிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு நாளை முதல் 7ஆம் தேதி வரை சனி ஞாயிறு உள்பட அனைத்து நாட்களிலும் வைக்கப்படும். எனவே 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தம் செய்ய அதற்குரிய படிவத்தில் பூர்த்தி செய்து வாக்குப்பதிவு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோன்று உழவர்கரை நகரமன்ற ஆணையர் கண்ணன் கூறுகையில், உழவர்கரை நகரமன்றத்திற்குட்பட்ட 37 வார்டுகளிலும் நாளை வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் பெயரை பதிவு செய்தல், சேர்த்தல், நீக்கம் மற்றும் திருத்தங்களை செய்து கொள்ளலாம் என்று கூறினார். அதேபோன்று வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சீதாராமன் மற்றும் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சத்தியமூர்த்தி ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வில்லியனூர், சேதராப்பட்டு, நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் நாளை வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவு, சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் போன்றவற்றிற்கு உரிய விண்ணப்பத்தை வாக்குப்பதிவு அலுவலரிடம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். புதுவை பாகூர் தொகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை விழாவில் அமைச்சர் தியாகராஜன் பங்கேற்று பணியினை துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட காட்டுக்குப்பம் அருணாச்சலேஸ்வரர் நகரில் 5,17,000 மதிப்பில் சாலையை மேம்படுத்தும் பணி, சைடு வாய்க்காலை 4,19,000 மதிப்பில் அமைக்கும் பணி, கன்னியகோவில் திருமலை நகரில் 3,11,000 மதிப்பில் சாலையை அகலப்படுத்தும் பணி, 3,09,000 செலவில் சாலை மேம்படுத்தும் பணி, மணப்பட்டில் 7,96,000 மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்தும் பணி, மணப்பட்டுப்பேட்டில் 4,38,000 மதிப்பீட்டில் சுடுகாட்டிற்கு மதில் சுவர் அமைக்கும் பணி, மதிகிருஷ்ணாபுரத்தில் 5,93,000 மதிப்பில் சாலை அமைக்கும் பணி, கீழ்பரிக்கல்பாட்டில் 4,38,000 மதிப்பீட்டில் நடைபாதை மேம்படுத்தும் பணி, 7,07,000 மதிப்பீட்டில் உட்புற சாலைகளுக்கு சைடு வாய்க்கால் அமைக்கும் பணி, சோலை நகரில் 3,35,000 மதிப்பீட்டில் உட்புற சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொறியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். முன்விரோதம் காரணமாக அரசு ஊழியரை ஓட ஓட விரட்டி கொலை செய்த சம்பவம் சோனாபாளையத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை திப்புராயப்பேட்டையைச் சேர்ந்த மணவாளன் என்ற நகராட்சியில் ஓட்டுநராக பணிபுரியும் வாலிபர் வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று திரும்பிவிட்டு சோனாபாளையம் டீ கடையில் நின்றிருந்தபோது திடீரென்று ஆயுதங்களுடன் வந்த ஒரு கும்பல் கத்தியால் சரமாரியாக குத்தியது. பயங்கர கத்தி குத்துடன் ஓடிய மணவாளனை ஓட ஓட விரட்டி கத்தியால் குத்தியதில் அவர் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அவர் வீட்டையும் அவரது உறவினர் நாகமுத்து வீட்டையும் சூறையாடி நாகமுத்துவை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு எஸ்பி ராமராஜ், ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் ரகுநாதன் மற்றும் போலீசார் மணவாளனின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு நாகமுத்துவை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு நடத்திய விசாரணையில் வம்பா கீரப்பாளையத்தைச் சேர்ந்த ராஜசேகருக்கும் மணவாளனுக்கும் முன்விரோதம் இருந்ததும் அதில் ராஜசேகர் தரப்பினர் திட்டமிட்டு கொலை செய்ததும் தெரியவந்தது. இச்சம்பவத்தால் வம்பா கீரப்பாளையம் மற்றும் திப்புராயப்பேட்டையில் மோதல் நடக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது. எனவே அப்பகுதியில் போலீசார் முகாமிட்டுள்ளனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஒதியஞ்சாலை போலீசார் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் 10 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல சக்தி முகமை சார்பில் சாரம் திட்டத்துறை வளாகத்தில் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை சாரம் திட்டத்துறை அலுவலக பயிற்சி அரங்கில் டெல்லி புதிய மற்றும் புதுப்பிக்க வல்ல சக்தி அமைச்சகம் மற்றும் புதுவை புதுப்பிக்க வல்ல சக்தி முகமை சார்பில் சதி இயக்குநர் சுகாதன் தலைமையில் கருத்தரங்கு டாக்டர் தனபால் தலைமையில் நடைபெற்றது. நுகர்வோர் செயல்பாட்டு தலைவர் திலகவதி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் வேதாந்த தேசிகன் சிறப்புரையாற்றிட நிறைவில் பொருளாளர் நரசிம்மமூர்த்தி நன்றி கூறினார். கருத்தரங்கில் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல சக்தி குறித்து விரிவான பயிற்சி அளிக்கப்பட்டது. அரசு ஊழியர் கொலை வழக்கில்
குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை சோனாபாளையத்தில் முன்விரோதம் காரணமாக அரசு ஊழியரை ஓட விரட்டி கொலை செய்த மர்ம கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி இறந்தவரின் உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து புசி வீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகவலை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உறவினர்களிடம் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்து விடுவதாகவும், எனவே போராட்டத்தை கைவிட்டு சடலத்தை பெற்றுக்கொண்டு கலைந்து செல்லும்படியும் கேட்டுக் கொண்டனர். அதனை ஏற்றுக்கொண்ட உறவினர்கள் குற்றவாளிகளை உடனடியாக தேடிப்பிடித்து கைது செய்யாவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்துவதாக கூறி அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுவை சிறைகளில் மத்திய பாதுகாப்பு படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவையில் போலீஸ் காவலில் உள்ள கைதி கொலை செய்யப்படும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளதால் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், புதுவையில் காவல் அதிகாரிகள் அதிகமாக உள்ளனர், ஆனால் காவலர்கள் பற்றாக்குறை உள்ளதால் ஐஆர்பி காவலர்களை காவல் நிலையத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், மத்திய பாதுகாப்பு படை போலீசாரை சிறைச்சாலை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று தலைமை செயலரிடம் தான் வலியுறுத்தி உள்ளதாக கூறிய அவர், மேலும் சிறையில் ஜாமர் கருவியை இயங்க வைக்க வேண்டும், தமிழக புதுவை போலீசார் இணைந்து குற்றவாளிகளை அடக்கி வந்தனர், அதுபோன்று தொடர்ந்து குற்றங்களை தடுக்க புதுவை போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் தமிழகத்தில் பயிற்சி பெற்று வரும் இலங்கை அதிகாரிகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் ஆந்தோனியிடம் மத்திய அமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். எனவே நட்பு நாடாக இருந்தாலும் மக்கள் விரும்பாத போது அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அவர் கூறினார். புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தன்னெழுச்சி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரியில் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் என்ற பெயரில் பெரிய பெரிய விளம்பரங்கள் வைத்து வகுப்புகள் நடைபெறாத அளவிற்கு இடையூறு செய்வதாகவும், ஆசிரியர்களை தகாத வார்த்தைகளால் பேசுவதாகவும், மாணவர்களுக்குள் ஏற்படும் பிரச்சினைகளில் கல்லூரி வளாகத்திலேயே அடைத்துக் கொள்வதாகவும், எனவே சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், பேராசிரியரை திட்டிய மாணவன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பேராசிரியர்கள் தன்னெழுச்சி போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் கல்லூரி முதல்வர் ஷைமா பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்ட பேராசிரியர்கள் நடவடிக்கை எடுத்த பிறகு வகுப்பறைக்கு செல்ல முடிவெடுத்துள்ளனர். பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் நடத்தி வரும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் முக்காடு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் பணி நிரந்தரம், காலி இடங்களை நிரப்புதல், அலவன்சுகள் வழங்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 28ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதில் 4ஆம் நாள் போராட்டமாக பெட்ரோகுமார் தலைமையில் அருணகிரி இஸ்மாயில், எழில்வண்ணன், குலோத்துங்கன் முன்னிலையில் முக்காடு போட்டு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். இதில் பொறியாளர் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். புதுவை பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் பள்ளியில் பணிபுரிந்து விலங்கியல் பாட ஆசிரியரை அரசு காரைக்காலுக்கு பணியிட மாற்றம் செய்தது. அவர் நன்றாக பாடம் நடத்துவார், எனவே அவரது மாற்றத்தை ரத்து செய்து தங்களுக்கு பாடம் எடுக்க அனுமதிக்கும்படி வலியுறுத்தி அப்பள்ளி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்துவிட்டு பள்ளியின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பாகூர் பகுதி மாணவர் கூட்டமைப்பு தலைவர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தனவேலு ஆகியோர் விரைந்து வந்து மாணவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் ஆசிரியர் வரும் வரை வகுப்பிற்கு செல்ல மறுத்து போராட்டத்தை கைவிட்டு வீடு திரும்பினர். புதுவை நோனாங்குப்பம் அரசு பள்ளியில் பல் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு இதில் வாய் புற்றுநோய் மற்றும் புகையிலையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து குறுந்தகடு வெளியிடப்பட்டது. புதுவை நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் நடமாடும் பல் மருத்துவமனை சார்பில் பல் மருத்துவ முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இரவில் படுக்கும் முன் பல் விளக்குவதன் முக்கியத்துவம் மற்றும் பாக்கு புகையிலையினால் ஏற்படும் வாய் புற்றுநோய் பற்றியும், மாரடைப்பிற்கு வாயில் உள்ள நுண்கிருமிகள் காரணம் என்றும் விளக்கப்பட்டது. மேலும் வாய் புற்றுநோய் மற்றும் புகையிலையினால் ஏற்படும் தீமைகள் பற்றி குறுந்தகடு வெளியிடப்பட்டது.
அதனை பள்ளி முதல்வர் குப்புசாமி பெற்றுக் கொண்டார். பின்னர் மாணவர்களுக்கு புளோரைட் ஜெல் கொண்டு வாய் கொப்பளிக்கப்பட்டது மற்றும் வாய் சுகாதாரம், வாய் புற்றுநோய் குறித்த புகைப்படங்கள் காண்பிக்கப்பட்டது. 5 மாணவர்களுக்கு பல் அடைக்கப்பட்டது. சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணையில் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 11 பேர் நீதிமன்றத்திற்கு ஆஜராகாததால் வழக்கை வரும் அக்டோபர் 3ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். புதுவை நீதிமன்றத்தில் நடந்து வரும் சங்கரராமன் கொலை வழக்கில் கடந்த 23ஆம் தேதி விசாரணையில் வழக்கை தள்ளி வைத்த நீதிபதி ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் 13 பேர் மட்டுமே ஆஜரானார்கள். மேலும் ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 11 பேர் ஆஜராகவில்லை. எனவே வழக்கை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் அனைவரும் ஆஜராக வேண்டும். அதோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள மனுக்களை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு முன்னதாகவே முடிக்க வேண்டும். மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.